ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு? இதை ஒன்று வச்சு நம்ம 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். சங்கீதக்காரோட வாழ்க்கையில 18ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார் இல்ல. கர்த்தர் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், என் கேடகம், என் அடைக்கலம், என் ரட்சணை கொம்பு, நிறைய சொல்றாரு. ஆனா இதுல சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வறுமை என்கிற இருள், கடன் பிரச்சனை இருள், போராட்டம் எத்தனை இருள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் நமக்குள்ள வரும்பொழுது நம்மை பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதையே சொல்லுவோமா? அதான் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற என்னை பின்பற்றுகிறவன் எங்க போவான்? இருளிலே. ஆமா, வெளிச்சத்தின் பின்னாடி நம்ம போய்கொண்டே இருப்போம் சொன்னா மகிமையின் தேவன் அவர். அவரோடு பின்பாக சொல்லும்போது யாரும் இருளுக்குள்ள போக முடியாது. அவர் சொல்ற முதலாவது என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ரட்சிப்பு என்று சொன்னாலே வேத சொல்லுகிறது, கர்த்தருக்கு சொல்ற சால்வேஷன், ஆங்கிலத்துல சால்வேஷன். இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது பாதுகாப்பு. இன்னொரு காரியம் சொல்றது, நிறைய காரியத்தை சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரொடக்ஷன், அதாவது ஆங்கிலத்தில் ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுப்பா, அதாவது யாரும் நம்ம தொடாதபடிக்கு சொல்றாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அர்த்தம், ஆர் யூ சேவ் அப்படின்னு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அர்த்தம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். யார் ரட்சிக்கப்பட முடியும்? ரோமர் 10:19 சொல்றது, இருதயத்திலே விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா ரட்சிப்பு மாணவர்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னா முதல்ல அவர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, ரெண்டாவதாக உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், உன் கூடவே வருகிறவராக இருக்கிறார். நீங்க பாடுற தேவர் என் கூடவே இரும் ஓ இயேசுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், கூடவே இருக்கிறவரா இருக்கிறார். அதான் சொல்லுவோம், நீ ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இயேசு கிட்ட வந்த உடனே என்னது, ஒரு 10 அடுக்கு பில்டிங் வேணும், 50 கார் வேணும்லாம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு, பாவ மன்னிப்பெல்லாம் பெற்ற பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, அதுக்கப்புறம் அபிஷேகம் பெற்ற பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பரிசுத்தமாய் நம்ம ஒரு காய் ஜீவிக்கும் போது நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த பூமியில நம்ம அவருக்காக வாழும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ கேட்பது கொடுப்பார், கேட்காதே கர்த்தர் கொடுக்கிறவர். அதான் இயேசு கிறிஸ்து. நீங்க லிஸ்ட்ல ஒன்று மறந்துட்டா கூட சரி, அந்த லிஸ்ட் ஞாபகம் வர்றேன், ஆனா கொடுப்பார், கர்த்தர் கொடுக்கிறவர். அவர் தான் சொல்றாரு சங்கீதக்காரன், என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் சொல்லிவிட்டு நான் யாருக்கு பயப்படுவேன். ஆரம்பத்தில் அந்த வேர்டு அதான் வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்றது, வேகமா வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் தான் உண்டாக்குனாரு. பூமியானது ஒழுங்கின்மையும், ஆமா, பிசாசுக்கு எடுத்துட்டான். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஆமா, ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம். அப்ப இயேசு கிறிஸ்துல வரும்பொழுது ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? வெளிச்சமா மாறிடும். இருளான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றுறார். பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ரெண்டாவது அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் சத்துருக்களும் என் பகையும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருங்கி அவர்களே இடறி. ஆமா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா 2 நாளாக விரோதாதிகத்தில் இருக்குது. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது விரோதமாய் வந்தா அவர்களே வெட்டி கொண்டு செத்து போயிட்டாங்க.
அப்ப நீ போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதான் மோசே சொல்ற, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், சும்மா இருங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இருந்து தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் நேர் யுத்தம் எழுப்பினாலும் இதை நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாளையம் இறங்கினாலும் அப்படின்னா என்ன? பாளையம் என்ன? பாளையம், ஒரு பாளையம் இறங்கினாலும், பாளையம்னா ஒரு சண்டை போடுற ஒரு செட்டு. அதான் சொல்றாங்க இல்லையா சங்கீதக்காரன் 91 சங்கீதத்துல, என் பக்கம் உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேரும். பாட்டு விடக்குதுல, பாடலாமா? ஒரு மாதிரியாக்கிற மாதிரி இருக்கிறீங்க. என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்கு 1000 பேர்னா 10,000 பேர் எத்தனை பேர்? இதெல்லாம் கொஸ்டின் கேட்கிறீங்க. காலையில என்ன பாஸ் நீங்க? 10,000 பேர் எவ்வளவு பேரு? 16,000 பேரா? 10,000 பேர் அர்த்தம். 16,000 பேர் எவ்வளவு? உங்க பக்கம் 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி, கர்த்தர் உனக்காக துணை நின்று உனக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருந்தா உன்னை யாரும் தொட முடியாது. சொன்னவங்க பலவீனமா இருக்குது. அதான் வசனம் அனுப்புற காரணம் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் கரெக்டா அந்த வசனம் வந்து சேர்ந்துச்சு பாஸ் தருவாங்க. வேலை வெட்டி இல்லாம அனுப்பிச்சு, சில நாளுக்கு வேலை வெட்டியில அனுப்பிச்சு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் நம்ம உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மோட பேசும். நான் பேச முடியாது, டெய்லி கூட போன் பண்ணி கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். சொல்லி பலவீனத்துல நான் உண்மையிலே சொல்ற, தேவ சமுதிரம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிற அப்படி சொல்றதுக்கு வெப்பமாக இருக்குது. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கர்த்தரத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே. ஆமா, அவருக்கு அரசால கூட என்ன இல்லை, தேவ சமூகத்தில் இருந்தா போதும். கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தாலே மகிழ்ச்சி. ஏன்னா ஆலயத்துக்கு போனவங்க தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. சொல்லுவோமா? ஆலயத்துக்கு போனவங்க தான். அண்ணா ஆலயத்துக்கு போனா அற்புதம் நடந்துச்சு இல்லையா? யார் நீ வேதத்துல வாசி பாருங்க, யாரெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சொல்லியிருக்கிறேன், 3 வாரம் ஒழுங்கா வந்தா தான் ராபோது. ஃபர்ஸ்ட் வீக் வந்து மட்டும் கை நீட்டினா கிடையாது, கை பட்டு போடுவோம், கை மேல கை எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் சொல்ல ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் வந்து பலாது போடணும், பட்டு கை கையெடு 3-4 வாரம் எங்கேயும் சுற்றி கொண்டு வந்து முதல் வாரம் வந்து உட்காந்து நிறைய தேவனுடைய ஆலயத்துல வரணும். இங்கதான் ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்ல? இங்கதான் தேவதூர் நம்ம பாதுகாக்கிறோம். இங்கதான் வசனம் கிடைக்குது. விட்டும் அடிக்கடி இப்ப நான் சொல்றது வந்து சாதா சாப்பாடு. இப்ப பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் போது அறிவிக்க சொல்லுவோமா? பிரியாணி சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட. ஏன்னா தீங்கு நாள் வரும்போது அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில ஒளித்து வைத்து என்னை கண்ணலையின் மேல் உயர்த்துவார். உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் பாதுகாத்து உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18:6 அதான் சொல்லுது. வேகமா வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 18. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். இந்த வசனம் பாருங்க, கூப்பிட்டேன்னா ஒரு வார்த்தை, அபயம் விட்டேன்னா ஒரு அர்த்தம். அபயம் விட்டேன்னா இது கூப்பிட்டது வேற. கூப்பிடுறதுன்னா ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறது. அபயம் விட்டேன்னா என்னமா? வழியே இல்ல ஆண்டவரே, நான் காப்பாத்துறேன், நீ இல்லாம யாரும் நான் காப்பாத்தவே முடியாது. வெள்ளத்துல அடிச்சு போறவங்க எப்படி கத்துவாங்க? இல்ல சேத்துல சிக்கிறவங்க எப்படி கத்துவாங்க? காப்பாத்த யாருமே இல்ல. அபயம் விட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீங்க சொல்லுவோமா? ஆமா. அடுத்த வாரத்துல சபை 7:50 ஸ்டார்ட் ஆகும். நாங்க 7:50 ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். முன்னாடியே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அபயம் விட்டேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்த தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரை நீங்க தனிப்பட்ட உண்மையிலே சொல்ற, ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி மட்டும் தயவு செய்து இருக்கவே இருக்காது. ஒன்லி சண்டே காலையில வந்துட்டு அதோட அவதான். சபைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. உபவாச கூட்டங்கள் இருக்குது. கர்த்தர் சுத்தமானால் வேத பாடம் கூட இருக்குது. கர்த்தர் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஆவிக்குரிய சொல்லிட்டு சண்டே மாத்திரம் வரோம். அதுக்கப்புறம் தேவ சமூகத்தை மறந்துடும். தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். உபவாசம் கொடுத்துட்டா உட்காந்துருந்தேன், 2 மணி வரைக்கும் உட்காந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று இருதய இடத்திலே சொல்லிட்டு முகத்தை தேடுங்க. சங்கீதம் 34 வாசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. எல்லாம் பயம். யாரெல்லாம் பயத்தோடு உட்காந்துக்கிறீங்க? 1 2 3 நிறைய பயங்குது உள்ள. இந்த பயத்தெல்லாம் போனோம்னா கர்த்தரை தேடுங்க. காலையில் தேடுறது மாத்திரம் இல்லை, மதியத்தில் தேடுங்க, இரவுல தேடுங்க, நேரம் கிடைக்கும் போல தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். முகத்தை தேடினீங்கன்னா உங்க முகத்தை ஆண்டவர் செய்றாரு, பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லி, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு கைவிடாத தெய்வம். கொண்ட ஒரு பாட்டு, கைவிடாத பாட மாட்டேன், கவலைப்படுங்க. ஆண்டவருடைய கைவிடாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷன் கைவிட்டுருவான். நம்ம சொன்ன சாட்சி, அருமையான ஒரு சாட்சி. ஏன்னா யார் உதவி பண்ணுது? யார் உதவி பண்ணுது? ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு உதவி பண்ணான்னு சொன்னார். என் வாழ்க்கை நடந்துச்சு. அப்பெல்லாம் அந்த பிரிட்ஜும் கிடையாது, இந்த வெளியாக சொரவ மாதிரியே கிடையாது. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். வண்டி வந்துட்டு அந்த டக்குன்னு வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. பழைய வண்டி, அந்த டிவிஎஸ் வண்டி, பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு அப்படி யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தேன். வண்டியை தள்ளிக்கினே வரேன். அப்படி பார்த்தா அந்த ஆணியெல்லாம் குத்தி வண்டி சுத்தமாக விட்டு சுற்றி பார்த்தா ஜோடு இருந்து யாருமே இல்லை. அப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். இப்போ பயங்கரமாக
பயங்கர டெவலப் ஆகி போச்சு. சிலோடு இருக்கும் பனை மரம், அந்த தென்னை மரம்லாம் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். அப்படி நின்று யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சகோதரர் வந்தார். என்னங்க நிற்கிறீங்க? இல்லை வண்டி பஞ்சர் ஆயிடுச்சிங்க அப்படின்னு. சரி வண்டி ஓரம் கட்டுங்க. வண்டி ஓரம் கட்டினேன். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உண்மையான சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் எப்படி வேணா உனக்கு உதவி செய்வார், யாருக்கு கொண்டாவது உதவி செய்வார். நீ கவலைப்படாதீங்க, இந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்வார், அந்த மனுஷன் கிடையவே கிடையாது. யாருக்கு கொண்டாலும் கர்த்தர் உதவி செய்வார். நான் யோசனை இல்லை சார். அப்படியா, சரியா வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வண்டி ஓரம் கட்டுக்கிட்டு. வண்டி யாரும் எடுத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும் வண்டி. நான் கழுவு கூட மாட்டேன் வண்டி. அது ஒரு ஓரமாக இருந்து சரி வண்டி வாங்க தள்ளி ஓரமாக விட்டுட்டு என் வண்டியில் உட்காருங்க. உட்காந்து நேராக அவர் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம், அவர் வீடு இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துன்னு போங்கன்றாரு. சார் என்ன சார் என்னை பார்த்ததே இல்லை. இல்லை நீங்கள் போங்க, வண்டி எடுத்துன்னு போங்க அப்படின்னு. சரி நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு நான் போவேன் ஆஃபீஸ்க்கு. அப்போ வந்தால் போதும், அப்போ தான் கடை தூக்கலாம், நீ பஞ்சர் போட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டார். அவர் பாட்டு வீட்டுக்கு போய் கதையை முடியாச்சு. அவர் எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்டார் சிட்டி அப்போ புதுசாக புதுசு ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க எல்லாம். 3 மாதம் 4 மாதம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த வண்டியை. அப்போ ஸ்டார் சிட்டி நானும் நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். மறுநாள் காலையில் எடுத்து போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். உள்ளே திறந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது உள்ள. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார்ங்க. பரவாயில்ல பிரதர், ரைட்டு ஓகே அதுக்கு பக்கத்தில் கடை இருக்கும், போயிட்டு பஞ்சர் போட்டு போயிட்டு. உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். முகமது. என் பேர் முகமது, ஒரு முஸ்லீம் சகோதரர். எனக்கு அப்போ தான் ஆச்சரியமாகி போச்சு. அந்த இரவில் அது பாதிக்கப்பட்டா தெரியும். அந்த இரவில் ஒருவரும் உதவி செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் நினச்சிக்கிறேன் அவர் தேவதூதன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் தகப்பம் கைவிட்டலாம், தாய் கைவிட்டலாம், கூட பிறந்தவங்க கைவிட்டலாம், எல்லாருக்கும் எல்லாம் மனுஷன் தானே. ஆனால் கைவிடாத ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? நானும் விசுவாசிக்கு பயங்கரமா 27 தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அதனால உன் பாரத்துல எங்க போய் கர்த்தர் மேல தகப்பன் மேல வச்சுன்னா அவரை சும்மா அழித்துருவார். நம்ம பரம தகப்பன் மேல உன் பாரத்தை போய் இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை போதும். அது மாதிரி வைக்கும் போது கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். 14 சொல்லு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து, இதாங்க ரகசியம். எந்த அளவுக்கு வெயிட் பண்றியோ அந்த அளவு உன்னை பிளஸிங் பண்ண போற. சீக்கிரமா வருகிற ஆசீர்வாதம் தங்கவே நீ வெயிட் பண்ணி தேவ சமூகத்துல நீ கடந்து போய் கொண்டிருக்கும் போது, காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வசனம் சொல்றது என்னடா மாறுவீங்க? கழுகு போல செட்டைகள் அடித்து உயரே எழும்பும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சா பிரசங்கம் அவதான் முடியல. இந்த மாதிரி பேசினே பசி எடுக்குமோ பசி எடுக்கல, எங்க தடதட்டு வருது அப்படின்றோம். வெளியே சொல்லுவோமா? யார் ஒரு வசந்தங்கள் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவளை கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. யாரையும் நம்பாதீங்க, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. அப்பதான் உங்களுக்கு கர்த்தருக்கு சோதனை ஆண்டவர் வேண்டிய பலனை தந்து உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. அல்லேலூயா.